ஹலோ கைஸ், நான் ரீசெண்டாக கூலி மூவி பார்த்தேன். எனக்கு வந்து படம் பிடிச்சிருந்தது. சச் எ மாஸ் ஃபிலிம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி ஃபேன்ஸாக இருக்கட்டும், டைஹார்ட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் இந்த படம் வந்து. ஏன்னா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ரஜினி சாரை வந்து எங்கே காட்டுறாங்க, ஓல்டன் டேஸில் இருக்க ரஜினியை வந்து இப்போ காட்டுறாங்க டிஏஜிங் மூலியமான்ற போது, அதெல்லாம் கண்டிப்பாக ஃபேன் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து டிஏஜிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். முக்கியமாக சௌபின் அப்புறம் அவங்க ஒய்ஃப். சௌபின் வந்து ஒரு இதில் அப்படியே ரொம்ப பாவமாக பேசுவார் பாருங்க. அப்போவே எனக்கே வந்து ஐயோ ரொம்ப பாவம், விட்டுடுங்க ரஜினி கொல்லாதீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் வச்சார் பாருங்க ஆப்பு. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் பண்ணாங்க பாருங்க, அதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சீன்ஸ்லாம் வந்து வேற மாதிரி. அதே மாதிரி எனக்கு படத்தில் வந்து உபேந்திரா வர சீன்ஸ்லாம் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக அவரோட என்ட்ரி, அதில் வர பிஜிஎம் சச்சா வாவ் பிஜிஎம் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட என்ட்ரியாக இருக்கட்டும், அவர் வர 3 சீன்ஸ் தான் நினைக்கிறேன் வரது, அது எல்லாமே வந்து மாஸாக இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியில் வந்து அமீர் கானோட என்ட்ரி, அதுவும் வந்து வேறு மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஆஃப் டாக்ஸ் வந்து இறங்கும், அதை பிடிச்சிட்டு அமீர் கான் வருவார். அவரோட காஸ்டியூம் தான் மெயின். அந்த பிளாக் பனியன், பிளாக் ஹாஃப் பேண்ட்டு, முக்கியமாக டேட்டூஸ் அண்ட் அந்த ஹேர் ஸ்டைலு, கூலர்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அந்த கடைசியில் வந்து அமீர் கான், உபேந்திரா அண்ட் ரஜினி சார் 3 பேரும் வந்து சேர்ந்து பீடி பிடிப்பாங்க பாருங்கள். அந்த சீன் மாஸ். நெக்ஸ்ட்டு வந்து சைமன் நாகார்ஜுனா சார் வந்து ஒரு ஸ்டைலிஷ் வில்லனாக வந்து இதில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு சீனில் வந்து டான்ஸ் ஆடுவார் பாருங்கள், அது ரியலி ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி அடிச்சுட்டே டான்ஸ் ஆடுவார், அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த படத்தில் மெயினாக வந்து 2 சாங்ஸ், அந்த மோனிகா அண்ட் சிட்டுக்கு அந்த சாங் இருக்கும் இல்லைங்களா. நான் வந்து மோனிகாவுக்கு தான் வைப் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. அந்த சிட்டுக்கு சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மோனிகா சாங்கும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மோனிகாவே எனக்கு அந்த சாங் தேடரில் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் அவங்களும் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தை ஸ்ருதிஹாசனை. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எதுக்கு ஸ்ருதிஹாசன் வந்து ரஜினி மேலே இவ்வளோ ஹேட்டாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ வெறுக்கிறாங்க, அதுக்கான ஒரு ரீசனை வந்து தெளிவாக குத்துருக்கலாம். ஸோ அது ஏன் ஏன்னா ஃபஸ்ட் சீனே வந்து ஸ்ருதிஹாசன் வந்து ரஜினியை ரொம்ப கோவப்பட்டு பேசுவாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து ரஜினி மாலை போட வருவார். ஸோ அதையும் வந்து விசிறி கடாச்சிருவாங்க. இவ்வளோ எதுக்கு கோவமாக இருக்காங்கன்றதை காட்டல. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் தான் ரஜினி சாரோட பொண்ணு அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக கூலி பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஓகே கைஸ், உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா இல்லையா? நீங்கள் எந்த கேரக்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.